ஹாய். வெறும் 32,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ எப்படி நாங்க வீட்டு செலவெல்லாம் சமாளிச்சு ஒரு 1.5 பவுன் நகை சேர்த்தோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இதுல நிறைய விஷயங்கள், எப்படி வந்துட்டு பணத்தை சேமிக்கிறது, எப்படி செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துதான் இது மாதிரி சேமிச்சோம். ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தடு. உங்களுக்கு நீங்கள் இதுல இருந்து எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்ல வெறும் 32,000 ரூபாய் தான் சேலரி, ஒரு ஆள்வோட சேலரி தான், ரைட்டுங்களா? ஸோ இப்படி இருக்கிறப்போ நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டம்தான் உண்மையை சொல்ல போனா. யாருடைய சப்போர்ட்டும் எடுத்துக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருந்தோம். ஸோ எப்படி அந்த டைம்லயும் காசு சேமிச்சோம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கல்யாணம் ஆன புதுசு, எங்களுக்கு அப்ப குழந்தையும் கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் நாங்க இப்படி சேமிச்சோம். உங்களுக்கு கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணி வீட்டுல குழந்தைங்களா இருக்காங்கன்னா என்ன பண்ணணும்னு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீட்டு வாடகை. வீட்டு வாடகைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா? சோ எங்களுக்கு 2 வீட்லயுமே அவங்கவுங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. ஆனா எங்க 2 பேருக்கும் பர்சனலா கல்யாணம் ஆகி ஒரு தம்பதியா இருக்க எங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. சோ நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கும் இப்பவுமே கூட. அடுத்து டிராவல் எக்ஸ்பென்சஸ். வேலைக்கு போயிட்டு வர்றது அப்படின்னாலும் சரி, எதுக்காயினாலும் டிராவல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு கொடுத்துதான் ஆகணும். அதுக்கும் நம்ம ரெடி ஆயிக்கணும். கிராசரி, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வெளியே தான் வாங்கி ஆகணும். டோட்டலா ஒரு தக்காளி கூட நம்ம வீட்டுல விளைவிக்காத ஒரு சூழ்நிலையில நான் எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்து அவுட் சைடு ஃபுட் எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. இருக்கிற ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் அவுட் சைடு ஃபுட்டு தான் எங்களுக்கு. அப்போ ஒரு சில டைம்ல அது கொஞ்சம் அப்பப்போ இருக்கும் தான், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் டூர் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இதை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வீட்டு வாடகை. நாங்க இருந்த இடத்துல அரௌண்ட் ஒரு 7,000 ருபீஸ் ஆட்ட வீட்டு வாடகை வந்துச்சு. அதுவும் சிங்கிள் பிஹெச்கே அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் பிஹெச்கேன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அளவான வீடுங்க. அதாவது ஹாலோட சேர்ந்து கிச்சன் அட்டாச் ஆயிருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு எடுத்துக்கிட்டோம். பட் ஸ்டில் 7,000ங்கிறது ஜாஸ்தி தான். ஒரு சிலருக்கு 5,000க்கே கிடைக்கும். பெட்டர், ட்ரை பண்ணி பாருங்க. வீடு வாடகைக்கு இருக்க போறோம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம கன்சிடரேஷன்ல எடுக்கணும். ஃபர்ஸ்ட், ஏரியா கம்மியான வாடகை கிடைக்கிற ஏரியாவா நீங்க போய்க்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மவே மிடில் கிளாஸ் செட்டப்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? இதுல ஒரு ஹை கிளாஸ் செட்டப்ல போய் இருந்தோம்னா நம்மளுக்கு பார்க்க ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு சிலருக்கு அது மோட்டிவேஷனா ஃபீல் ஆனாலும் ஒரு 70% ஆஃப் தி பீப்புள் அதை டிமோட்டிவேட்டடா, நம்ம மட்டும் கம்மியா இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ கம்மியான வாடகைக்கு இருக்கிற ஏரியாவா பார்த்து போயிருக்கிறது பெஸ்ட். அதே போல முடிஞ்ச வரைக்கும் ஓனர்கிட்ட பேசி அட்வான்ஸை குறைக்க பாருங்க. நாங்க இருந்தது பார்த்துட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு, இப்போ பெங்களூர்லாம் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரெண்ட் ஜாஸ்தி, அட்வான்ஸும் ஜாஸ்தி தான். பட் மேலே நீங்க நார்த்தெல்லாம் போயிட்டீங்கன்னா ரெண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அட்வான்ஸ் எல்லாம் 1 மாசம் இல்லை 2 மாசத்தோட தான் அட்வான்ஸ் கேட்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. இங்க நீங்க ஓரளவுக்கு ஓனர்கிட்ட பேசி குறைக்க முடியும் அட்வான்ஸ் அப்படின்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே அட்வான்ஸ் நிறைய கொடுத்துட்டோம்னா அது திருப்பி கொடுக்கறப்போ அவ்வளவு பணம் கொடுக்கணுமா, அதாவது கொஞ்சம் பிடிச்சிட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஓனர்ஸ்க்கு கண்டிப்பா மைண்ட்ல தோணும். யாருக்கா இருந்தாலும் நிறைய காசு ரிட்டர்ன் கொடுக்கணும்ப்ப தோணதான் செய்யும். ஸோ அவங்க இது சரியில்லை அது சரியில்லை, நீங்க வீட்டு இப்படி டேமேஜ் பண்ணிட்டீங்க அது இதுன்னு சொல்லி காசை கொஞ்சம் பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அட்வான்ஸ் கம்மியா கொடுக்கற மாதிரியான வீடுகளுக்கு போங்க. அடுத்து இந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸா இருக்கும் இல்லைங்களா, 2-3 போர்ஷனா கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வீடுகளுக்கு போங்க. மெயினா அபார்ட்மெண்ட்டுக்கு போகவே கூடாது. நான் ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இப்போ நீங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கட்டணும், ஓகேங்களா? இபி பில் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியா இருக்கும். உண்மையை தான் சொல்றேன், இபி பில் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அபார்ட்மெண்ட் செட்டப்குள்ளெல்லாம் போடவே போடாதீங்க. ரெண்ட் கம்மியாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி போனாலும் கூட உங்களுக்கு இபி பில் ஜாஸ்தியா இருக்கும். வாட்டர், ஒரு சில அபார்ட்மெண்ட்ஸ்ல வாட்டர் சார்ஜ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துட்டு இந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வீடுகளுக்கு போய்க்கிறது பெஸ்ட். உங்ககிட்ட ஒரு குழந்தை தான் இருக்காங்க அப்படின்னாலுமே 1 BHK இஸ் எனஃப், ஓகேங்களா? ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 BHK நீங்க யோசிக்கலாம் தான் சொல்லுவேன். 1 நாள் 2 நாள் தான் இருந்துட்டு போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க 1 BHKலயே இருந்துக்கலாம்.
அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் டிராவல் எக்ஸ்பென்சஸ்ங்க. அரௌண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி தான் வச்சிருந்தப்போ 1000லேருந்து 1500 தான் வந்துச்சு. ஸ்கூட்டினாலுமே மைலேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷனில் வச்சிருந்தங்காட்டிக்கு நல்லாவே மைலேஜ் கொடுத்துச்சு. இதில் முக்கியமாக நம்ம டிராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருப்பேன். ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஆஃபீஸ் போயிட்டு வருவார். அப்போது பக்கத்துலேயே வீடுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கிற அளவுக்கு இல்லைனா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் போதும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை. 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துலேயே பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய தூரம் போகிறீங்கன்னா டைமும் வேஸ்ட் ஆகும், பெட்ரோலும் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக வாங்கிக்கோங்க. இந்த நல்ல எக்ஸ்பென்சிவாக இருக்குது, லுக்காக இருக்குது, அதனால் நான் நல்ல பைக்கு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நல்ல மைலேஜே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் ஊற்றியே ஒரு வழி ஆயிடுவோம். ஸோ அதனால பெட்ரோல் செலவு மட்டும் ஜாஸ்தி ஆகாமல் நல்ல மைலேஜ் கொடுக்குற பைக்காக வாங்கிக்கோங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ண முடியும்னா அது வெல் அண்ட் குட். உண்மையாகவே சொல்ல போனால் எங்களுக்கு அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லை அப்படிங்கிறதுனால பைக் தேவைப்பட்டுச்சு. ஸ்கூட்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ரைட்டுங்களா? அவர் தான் ஓட்டுவார், பட் ஸ்டில் ஸ்கூட்டி தான் வச்சுக்கிட்டோம். அடுத்து சர்வீஸ் டைமுக்கு பண்ணிடணும். டிராவல் எக்ஸ்பென்சஸில் நான் ஏன் இதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நம்ம 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ள டிராவல் எக்ஸ்பென்சஸ் முடிக்கணும்னா சர்வீஸ் நல்ல வண்டி கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் முடிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சர்வீஸே பண்ணாமல் 1 வருஷம் வண்டியை விட்டுறோம், சர்வீஸே பண்ணாமல் சும்மா வச்சிருக்கோம். ரைட்டுங்களா? ஏதாவது ஒரு பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு 4000-5000 ரூபான்னு செலவு பண்ணும். அதனால வண்டியை அப்பப்போ செக் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது சரியாக சர்வீஸ் பண்ணிக்கிறீங்கன்னா வண்டியில் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதே போல் வீட்டுக்கு வர்ற வழியிலேயே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்ற மாதிரி கடைகள்லாம் இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கு போய்க்கோங்க. முடிஞ்சால் உங்களால் போய் வாங்கிட்டு வர முடியும், ஒரு உமனாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா பெஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கிறப்போ அதுக்குன்னு தனியாக ட்ராவல் பண்ண வேண்டாம். ஆஃபீஸ் போயிட்டு வர்றப்பவே ரிட்டர்ன் வர்றப்ப வாங்கிட்டு வர்ற மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் அதை கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு தனியாக பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை, டைமும் வேஸ்ட் இல்லைங்களா எண்ட் ஆஃப் தி டே. அடுத்து 3வது முக்கியமான விஷயம் கிராசரிங்க. ஸோ 2 பேருக்கு எதுக்குமா 5000-6000 ரூபா கிராசரிக்கு ஆகுது அப்படின்னா, நாங்கள் நார்த்தில் தான் இருந்தோம். ஸோ அதனால் மெயினாக அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப எடுத்துக்க முடியாது. நம்ம ஊர் ஃபுட்டு நம்ம மெயினாக சாப்பிட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைங்காட்டிக்கு ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் நாங்களே செஞ்சுப்போம். ஸோ அதனால தான் கிராசரிக்கு 5000-6000 ரூபாய். வீட்டை பொறுத்து தாங்க, வீட்டில் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறோங்கிறத பொறுத்து கிராசரி மாறும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் 5000-6000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குற கடைக்காக போவோம். அதாவது ஆஃபர் கொடுப்பாங்க இல்லைங்களா, கிலோவுக்கு ஒரு 10%, 4% குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கடைக்கு போவோம். ஜென்ரலாக நான் 3 இடங்களில் ரெஃபர் பண்ணிட்டு தான் இது மாதிரியான கடைகள் போனேன். எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, அதே சமயம் ரீட்டைல் ஷாப்புக்கு போகிறீங்க, இதே போல் இந்த மாதிரி கிராசரி பெரிய பெரிய கடைக்கெல்லாம் இந்த லூஸில் விற்பாங்க இல்லைங்களா, டிமார்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கடைக்கு போகிறீங்கன்னா சந்தையில் போய் வாங்கினா பருப்பு நல்லா இருக்கும், ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு விற்பாங்க. ரைட்டுங்களா? அடுத்து நம்ம ரீட்டைல் ஷாப் போகிறோன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லதே கொஞ்சம் ஜாஸ்தி விலை போட்டு விற்பாங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு லாபமும் கூட. ஆனால் இந்த மாதிரி டிமார்ட் மாதிரியான கடைகளுக்கெல்லாம் போகிறப்போ, ஏன் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிற, டிமார்ட்டுக்கே போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹோல்சேல் ஷாப்புக்கெல்லாம் போகிறப்போ அவங்க ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியோட விலையும் கொஞ்சம் சீப்பாக கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் இந்த மாதிரி லூஸில் கிடைக்கிற நம்மளுக்கு வேணுங்கிற குவான்டிட்டி எடுத்துக்கிற மாதிரியான ஷாப்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி போய்க்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதே போல் கிராசரி ஐட்டம் பேக்கெட்டில் விற்பாங்க, லூஸ்லேயும் விற்பாங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு டைம் இருக்குது, என்னால் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க பேக்கெட்டில் இருக்கிறத விட லூஸில் போயிட்டு வாங்கிக்கோங்க. ரீசன் என்னன்னா, லூஸில் வாங்குறப்போ உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பேக்கெட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த வேலைக்கு அந்த பேக்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தான் வச்சுருப்பாங்க கிலோவுக்கு. இப்போ உளுந்து 1 கிலோ 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது பேக்கெட்டில் 100 ரூபானா நீங்கள் லூஸில் அதே உளுந்து 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 94 ரூபாய் 95 ரூபாய் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இது நான் செக் பண்ண விஷயம்தான், நிறைய பெரிய கடைகள்லையும் செக் பண்ணேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், லூஸில் வாங்கிக்கோங்க. அதே சமயம் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ, ஆல்ரெடி போன மாதத்தோடது கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அது போக ரிமைனிங் எவ்வளோ வேணுமோ அதை ஓரளவுக்கு கணிச்சு வாங்கிட்டு வந்துட முடியும் லூஸில் வாங்குறப்போ. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் கிராசரி பர்ச்சேஸ்க்கு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பர்ச்சேஸ்க்கு போகிறனே 2 டைம் 3 டைம் போவோம். இது மிகவும் தவறான செயல். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்போ ஒரு பொருளை பார்த்துட்டு சரி ஓகே வாங்கலாமா வேணாமா, இந்த மாதம் பட்ஜெட்டில் இது தேவையில்லாதுன்னு விட்டுட்டு வந்துடுவோம்.
ஆனால் அடுத்து 2வது 3வது டைம் நீங்கள் போகிறப்போ டெம்ட் ஆகி நீங்களே தேவையில்லாத பொருள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீட்டில் கிராசரி முடிகிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதில் மெயினான விஷயம் வந்து தேவையான பொருளை மட்டும் வாங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்னா, வீட்டில் கிராசரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைக் உங்களோட வீட்டு சாமான் மளிகை சாமான்லாம் போய் செக் பண்ணுறப்போ அதை தெளிவாக வந்து இந்த பொருள் இவ்வளோ இல்லை, அரௌண்ட் 1/2 கிலோ இது வேணும், இந்த மாதத்தை ஓட்டணும்னா 1/2 கிலோ வேணும், இந்த பொருள் இல்லைன்னு தெளிவாக பார்த்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு கணிப்பில் போகிறப்ப அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வச்சு அப்புறம் அது புழுத்து வீணாக போகிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ தேவையான பொருளை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிட்டு போயிட்டு வாங்கிட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வேஸ்டேஜை குறைக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். புழு பிடிச்சி போகிறது, இப்போ வந்து ஒரு சேமியாலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேமியாவை விட ரவா வந்து சொல்லலாம். எங்கள் வீட்டில் ரவை வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடணும் ரைட்டுங்களா. ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டார். வாங்கிட்டு வந்து வச்சு ஆல்மோஸ்ட் அது வந்து புழு பிடிச்சே தான் போகும். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 1/4 கிலோ 200 கிராம் அப்படி மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு எப்பாவது கேசரி செய்கிறது அதுக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ரைட்டுங்களா. அப்புறம் எனக்கு மட்டும் கொஞ்சம் உப்புமா செய்கிறதுனா அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படாது, மாதத்தில் ஒரு 2 டைம்லாம் செய்கிறப்போ. ஸோ இப்படி வேஸ்டேஜ் குறைக்கிறோம், புழு பூச்சியும் பிடிக்காம நம்ம வந்து இது பண்ணலாம். எண்ட் ஆஃப் தி டே ஹார்ட் ஏர்ன்டு மணி இல்லைங்களா. ஸோ அதை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது கிராசரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வெஜிடபிள்ஸ் வந்து எங்களுக்கு அரௌண்ட் 2000 ரூபாய் வந்து செலவாகுதுங்க. ஸ்டில்னாவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதை வந்து நான் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது ரெண்டே சேர்த்து 2000 ரூபான்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நான் மெயினாக என்னோட கல்யாண வாழ்க்கையில், அதாவது இந்த கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும்போது, இதில் வந்து எப்பவுமே சந்தைக்கு போயிடுவேன். வார சந்தை போடுவாங்க தெரியுமாங்க, அதுக்கு வந்து போயிடுறது. அந்த வீக்லி மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. இந்த காலத்தில் எல்லாருமே ஃப்ரிட்ஜுன்னு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதில் முடிஞ்ச வரைக்கும் வச்சிருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லா வந்து பேக் பண்ணி அழகாக வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே மருந்தடிச்சு தான் வந்து விற்கிறாங்க. முதல் நாள் மருந்தடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பிடிங்கிட்டு வந்தால் விற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அந்த ரெசிடியூஸ் வந்து இருக்கும். பெஸ்டிசைடு, வீடிசைடோட ரெசிடியூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்பவுமே நான் வந்து ஒரு நாள் வச்சுட்டு அது கொஞ்சம் வாலடைல் ஆகி, அதாவது வந்து ஆவியாகி போயிடுன்னு சொல்லுவாங்க இந்த மருந்து அடிச்சதெல்லாம். அதனால ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுட்டாவது நான் வந்து வெஜிடபிள்ஸ் சமைப்பேன். ஸோ இப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால ஓரளவுக்கு அதுவும் போயிடும். அதாவது நல்லது வருதா இல்லையோ, கெட்டது வந்துடக்கூடாது, மருந்து உள்ளே போகக்கூடாதுங்கிறது என்னோட கான்செப்ட். உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி மார்க்கெட்டில் போய் ஒரு வாரத்துக்கு தேவையான கரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் மெயினாக ஸ்டோரேஜ் பண்ணுறேன். கவர் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஓகேங்களா. அது வந்து தண்ணி விடாத மாதிரி கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போடுறது, இல்லைனா கிளாத் பேப்பர் துணி போடுறது, அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிறது. மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறோன்னா கண்ட மீனிங் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, வீக்லி மெனு பிளான் வந்து போட்டுக்கணும். நம்ம வீட்டில் குழந்தைங்க, ஹஸ்பண்ட் இவங்க தான் வந்து வெளியே போகிறவங்க, கண்டிப்பாக நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருப்போம். ஸோ அப்போ வந்து வீக்லி மெனு பிளான் போட்டுட்டோம்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு இதுதான் அப்படிங்கிற பிளானும் இருக்கும். அதே சமயம் காய்கறிகள் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதும் கிளியராக தெரியும். தேவையில்லாமல் எக்ஸசிவாக வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 5வது அவுட் சைட் ஃபுட்டுங்க. அஃப்கோர்ஸ் எப்படியாவது 1500 ரூபாய்க்காவது அவுட் சைடு ஃபுட்டு வாங்கிடுவோம். ரீசன் என்னன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் பயங்கர ஃபுட்டி, அவர் கூட சேர்ந்து நானும் ஃபுட்டி ஆகிட்டேன். அவரை மட்டும் சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்ல போனால். ஸோ அவுட் சைடு ஃபுட்டுங்கிற 500 ரூபாய்க்கு பக்கமாக வந்து பீட்சாலாம் வாங்குவோம் தான். மாதத்தில் ஒரு நாள் இல்லைனா ஒரு 2 நாள் அது மாதிரிலாம் கூட ஓகேங்களா. ஸோ அப்படி ஆர்டர் பண்ணப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ரேட்டு போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆர்டரே பண்ணக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் ரைட்டுங்களா. பீட்சா சாப்பிட்னா நேரடியாக போய் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிராசரிலாம் வாங்க போவோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து போய் என்டர்டெயின் பண்ணிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு சாயங்காலம் கிராசரி வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ ஆர்டர் பண்ணுறப்ப என்ன நடக்குன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஆர்டர் போட்டேன் ஸ்விக்கியில். அந்த கடையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மீல்ஸு கிட்டத்தட்ட 450 ரூபாயோ என்னமோ ரைட்டுங்களா. நான்வெஜ் மீல்ஸு, நல்ல பெரிய கடை, ஆசைக்கு வந்து வாங்குச்சு ஒரு டைம். அந்த கடையில் வாங்குறப்போ 450 ரூபாங்கிறது 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரைட்டுங்களா. நேரில் போனால் 400 ரூபாயோ 420 ரூபாயோ தான். ஸோ அப்போ நேரில் போகிறதுக்கும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு தான் போகும். நேரடியாக போய் சாப்பிட்றது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற இப்போ மெத்தடு. நான் நிஜமாக சொல்ல போனால் இந்த ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா,
2-3 இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லுமே வந்து டெலீட் பண்ணிட்டோம் ரீசன்ட் டைம்ஸில். ஏன்னா வீட்டில் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு ஜாலி டைம், அதே போல் கொஞ்சம் அவுட்டோர் போயிட்டு வர்றப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்து டூர். இப்போல்லாம் டூர் போகிறது இல்லைங்க. ஆனால் அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் கல்யாணம் ஆன புதுசு, காசு கம்மியாக வந்தாலும் ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வரணும்னு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா. பக்கத்தில் தான் போவோம், ரொம்ப தூரம்லாம் போகிறது கிடையாது. பட் எவ்வளோ தூரம் போனாலும் 500 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ தான் புக் பண்ணுவோம். மெயினாக ட்ரெயின் புக் பண்ணிப்போம். இல்லை அந்த ஊருக்கு வந்து ட்ரெயின் செட்டாக இருக்காது அப்படிங்கிறப்போ பஸ் வந்து புக் பண்ணுவோம், ரைட்டுங்களா. அதுவும் வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டு எதில் வந்து டிஸ்கவுண்டோட இருக்குது, எந்த நேரம் எல்லாமே பார்த்தா வந்து டிக்கெட் புக் பண்ணுறது, ரைட்டுங்களா. ஸோ ட்ரெயின் இல்லைனா பஸ் புக் பண்ணுங்கள். டூர்லாம் போகாமல் நம்மளால வீட்டில் இருக்க முடியாது. உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோ மென்டல் ப்ரெஷரோட நம்ம வந்து சேமிக்கவும் முடியாது, உண்மையை சொல்ல போனால். ஸோ அதே போல் டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிடணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 நாள் நான் டூர் போகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நேரம் உட்காந்து அங்கே ரூம்ஸ் எல்லாம் எவ்வளோ வருது, எவ்வளோ இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஃபுட்டெல்லாம் அந்த ஊரில் என்ன மாதிரியான காஸ்ட் வருது அப்படின்லாம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துடணும். பார்த்துட்டு பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு பிளானே பண்ணி ஓகே இந்த ஊருக்கு போகலாமா, நம்ம கையில் காசு இருக்குமா, கொஞ்சம் செலவு பண்ணிட்டு நிம்மதியாக வர முடியுமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும், ரைட்டுங்களா. ஸோ டூர் வந்து பட்ஜெட் போட்டுட்டு தான் நீங்கள் டூர் போகணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பட்ஜெட்குள்ளேயே வந்து வைக்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் வாடகைக்கு வண்டி எடுத்துருவோம். 2 வீலர், 2 பேர் தானேங்க, 2 வீலர் எடுத்தால் போதும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 5 பிளேசஸை வந்து அந்த இடத்துலயே கவர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு அது 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, 30 கிலோமீட்டராக இருந்தாலுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வண்டியை வந்து வாடகைக்கு எடுத்துப்போம். போய் இந்த ஊரில் இறங்கிட்டு போன உடனே வந்து வண்டியை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறது. பெட்ரோல் போடணும், நம்ம தான் போடணும், ஓகேங்களா. ஒரு 200 300 போட்டாவே போதும். 3 லிட்டர்லாம் போட்டால் தாராளமாக தாட்டும். ஒரு 4 நாளைக்கு வாடகை எடுக்கணும்னா ஒரு 250 ரூபாயிலேருந்து 350 ரூபா. ஸ்கூட்டி மாதிரி எடுத்தோம்னா கம்மியாக தான் வரும், ரைட்டுங்களா. எடுத்துட்டு எல்லா பக்கமும் சுற்றி பாட்டு வருது. நான் இதை நல்லா கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்த வேலையை செஞ்சேன். ஏன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா போகிறதுக்கு 200 ரூபா, வர்றதுக்கு 200 ரூபா, 400 ரூபா, ரைட்டுங்களா. இதே மாதிரி நான் 4 இடத்துக்கு போனேன்னா 1600 ரூபா 2000 ரூபாய் அந்த ஆட்டோக்கு மட்டுமே காலியாகும். கம்பேரிட்டிவ்லி 2 வீலர் எடுக்கிறப்போ எனக்கு 1500 ரூபாய் அப்படின்னு வந்து வரும். அதில் ஒரு 500 ரூபாய் சேமிப்பாகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரீயாக போகணும், எனக்கு நினைச்ச நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றணும் அப்படின்னா பஸ்ஸு ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு அங்கே போய் பிரைவேட் வெஹிக்கிள் முக்கியமாக 2 வீலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா, தப்பே கிடையாது. அடுத்து ரிலேட்டிவ்ஸ், முக்கியமான விஷயம், ரைட்டுங்களா. ஸோ நான் வந்து அதிக டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன், ரைட்டுங்களா, நல்ல தூரத்தில் தான் இருக்கேன். அவங்களும் வந்து பெருசாக வந்துட்டு போகிறதில்ல, நாங்களும் பெருசாக போகிறதில்ல, அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லது கெட்டதுக்குன்னு போகிறது வந்து கம்மி தான். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு அமைஞ்சிச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை. அப்போ என்ன பண்ணலன்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போக முடியல, ஆனால் வந்து ஏதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்படிலாம் வர்றப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டு விட்டுருங்க ஆன்லைனில். உனக்கு என்ன வேணும்னு நேரடியாக கேட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சர்ப்ரைஸாக கூட ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் போடலாம். சின்னதாக இருந்தாலும் இது மாதிரி வாங்கி கொடுக்குறப்போ நம்ம டேவன் ஞாபகம் வச்சு வாங்கி கொடுக்குறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிடும். நம்ம ட்ராவல் பண்ணி ஒன்று போய் செய்யணும் அப்படிங்கிறதும் ஒன்று இல்லை, ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன். அதர்வைஸ் முக்கியமான ஒரு விசேஷங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதும். சும்மா ஊருக்கு போயிட்டு வர்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவு அப்படின்னு நான் நினைப்பேன், ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். இது இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து இந்த செலவுகள்லாம் போக கண்டிப்பாக கொஞ்சம் காசு நிற்குங்க. அதில் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஸோ கோல்டு எப்படி நான் வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஜூன் 1, 2022 நிஜமாவே சொல்லப்போனால் இன்னைக்கு காலங்காத்தால பயங்கர சண்டை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். நம்ம சேமிக்கிறதே இல்லை, வருது செலவு பண்றோம் போகுது அப்படிதான் இருக்கு, அதனால ஏதாவது சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கோல்டுல போடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி இம்மிடியேட்டா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம், ரைட்டுங்களா. ஸோ நான் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, ஜிஆர்டில தான் வந்து ஆன்லைன்ல நாங்கள் பே பண்ணி கோல்டுக்கு வந்து போட ஆரம்பிச்சோம்.
ஸோ அப்போ பார்த்துட்டீங்கன்னா 4566 ரூபாய் தான் இருந்துச்சு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய செட்டப்புக்கு நீங்க 5000 ரூபாய் தான் சேமிக்க முடியும் பெர் மந்த் அப்படின்னாலும் பெட்டர் தான். நானும் அப்போ 5000 ரூபாய் தான் போட்டேன். என்ன நினைச்சிட்டு போட்டேன்னா, ஒரு கிராமே 4500 ரூபாய் இருக்குன்னா நான் மாசம் மாசம் 1 கிராமுக்கு மேல தானே சேர்க்கிறேன், எப்படியும் வந்து ஒரு 1.5 பவுன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போட்டேன். ஆனா நான் நகை வந்து வாங்க போன அன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா 5221. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாசம் வந்துடும். உண்மை சொல்ல போனா ஜூன் மாசத்துல இருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் வந்துட்டு 11 மாசம் அதோட கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் நீங்க நகை எடுத்துக்கலாம். அப்போ மே மாசம் தான் நாங்க வந்து தமிழ்நாடு வர்ற மாதிரி இருந்துச்சு. வந்தோடனே இமீடியட்டா போயிட்டு ஜுவல்ஸ் எடுத்துக்கிட்டோம், ரைட்டுங்களா. ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து அதுக்கு ஒரு 6000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 1.5 பவுன் நகை எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த நகை எடுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு சிட்டு ஜாயின் பண்ணது அடம் பிடிச்சுதான் ஜாயின் பண்ணேன். அதுல நான் எதுவுமே நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் வந்து நம்ம பண்றது சரியா தப்பான்னு தெரியாது, செஞ்சதுக்கு அப்புறம் நல்லதுன்னு தோணும் இல்லைங்களா, அது இதுதான், ரைட்டுங்களா. என்கிட்ட நகையெல்லாம் பெருசா கிடையாது. ஸோ அதனால எனக்கு கோல்டு சிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு எனக்கு ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த ஜுவல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து நான் கோல்டு சிட் போட்டேன். ஆனா அந்த நகை வாங்கல. ஏன்னா அதுக்கும் காரணம் சொல்றேன் வாங்க. ஸோ கோல்டு சிட்டு அது மாதிரிலாம் போடுறீங்க, நகை வாங்குறதுக்கு வந்து ஆன்லைன்லேயே நீங்க இன்னைக்கு வந்து பே பண்ணலாம். அந்தந்த வெப்சைட்ல வந்து நீங்க டைரக்டா போய் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணலாம், தப்பே கிடையாது. மெயினா வந்து நகை வாங்க போன அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, எனக்கு பிடிச்ச நகையெல்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20000 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப அநியாயமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் போயிட்டு செய்கூலி சேதாரம் கம்மியா இருக்கிற ஒரு கோல்டு ஜுவல்ல வந்து நான் கண்டுபிடிச்சேன். நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்துட்டா கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல நான் நினைச்சது கிடைக்கலன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தி பார்க்கவே விரும்ப மாட்டேன். பட் அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு காசு சேர்த்தாச்சு. இந்த ஒரு 2-3 மணி நேரம் தேடி நம்மளுக்கு பிடிச்ச நகையா வாங்கிட்டோம்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி கடையவே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுவல்லரி வாங்கினா அதுல செய்கூலி சேதாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். இது ஒரு மெயினான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து ஸ்டோனே இருக்கக்கூடாதுங்க நகையில. நிஜமா சொல்றேன், நம்மளே வந்துட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து ஆசைக்கும் நகை வாங்குறோம், அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு நகையை வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம். அதுல ஸ்டோனை வச்சு அதுக்கு ஒரு கம்மு வச்சு அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம், ரைட்டுங்களா. அதனால ஸ்டோனே இல்லாத நகையா வாங்குறது பெஸ்ட். ஸ்டோனுக்குன்னு தனி காசு போடுவாங்க, பட் ஸ்டில் எனக்கு வந்து ஸ்டோன் இல்லாத வாங்குறது பெஸ்ட்னு தோணும். ஏன்னா திருப்பம் கொடுக்கறப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல நகைக்கடையில முடிஞ்ச வரைக்கும் அந்த செய்கூலி சேதாரம் பெர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க தெரியுமாங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்லாம். அதுக்கு வந்து பேரம் பேசி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் குறைக்க முடிஞ்சாலும் குறைங்க, அது நம்மளுக்கு லாபம், ரைட்டுங்களா. உண்மையை சொல்ல போனா நாங்க ஒரு 10வது மாசம் 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசம் காசு கட்டிட்டு இருக்கிறப்போ லிட்ரலா பினான்சியல் கிரைசிஸோட உச்சகட்டத்தில் நாங்க இருந்தோம். பணமே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே 10வது மாசம் நாங்க கட்டல. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து ஜிஆர்டியோட கோல்டு சிட் ஸ்கீம் எடுத்து பாக்குறப்போ ஒரு மாசம் கட்ட முடியலன்னா அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஸ்கீம் அப்படியே இருக்குன்னாலாம் தெரியாது, ரைட்டுங்களா. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஸோ நடுவில் பணம் கட்ட முடியாம சரி ஓகே 9 மாசத்துக்கு காசு கட்டியிருக்கோம், அதுக்கு மட்டும் போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11வது மாசம் ஓரளவு கையில காசு வந்துச்சு. இறுக்கி பிடிச்சி 2 மாசம் 10வது மாசம் 11வது மாசம் ரெண்டுக்கு சேர்த்து வந்து காசு கட்டிட்டு தான் நாங்க வந்து கோல்டு வந்து எடுத்தோம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சேர்த்தேன். சீரியஸா சொல்ல போனா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது அவ்வளோ பெரிய growth கொடுக்காதே, இதே 5000 ரூபாய் நீங்க வந்து ஷேர் எல்லாம் போடலாமே அப்படின்னா எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி 0.1% கூட தெரியாது. அப்படி ஒரு தெரியவே தெரியாத ஒரு விஷயத்துல வந்து நான் காசு போடுறதை விட தெரிஞ்ச கோல்டுல காசு போடுறது பெஸ்ட்னு அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் வந்து பண்ணினேன், ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து 1.5 பவுன் நான் கோல்டு சேர்த்தேன். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் உங்ககிட்ட பணம் இருக்கே, நீங்க அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு எடுத்துட்டா எனக்கு வந்து எஜுகேஷனல் லோன்லாம் இருந்துச்சுங்க. எங்க வீட்டுலாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க, நீயே வந்து எஜுகேஷன் லோன் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜுகேஷன் லோன் வந்து நான் தான் கட்டி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிச்சேன். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு தான் எதுவுமே வந்து வீட்டுக்கு பொருட்கள்லாம் இல்லை இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க வேண்டியது ஒரு கர்டைன்ல இருந்து உண்மையா சொல்ல போனா நாங்க தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி ஒவ்வொன்றா சேர்க்கிறப்போ அதுக்குமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. லைஃப்ல வந்து கொஞ்சமா காசும் சேர்க்கணும், அதே சமயம் கொஞ்சம் திங்ஸும் வாங்கிக்கணும். வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி அதுவே மென்டல் ப்ரெஷர் ஆகிக்கூடாதுங்கிறனாலேயே நான் வந்து வீட்டை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சோம். லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைக்காக, சின்ன சின்ன விஷயங்கள் தேவைக்காக வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அதை பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்கிப்பேன். இதுதான் வந்து நான் கோல்டு சேமிச்சது 1.5 பவுன்.
இதில் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வந்து உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. யாருக்காவது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.